a great freedom fighters, Bill Clinton. He took part in India's freedom struggle and fueled repression for our nation. Now we invite Dwashika to present the Republic Day speech. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். குடியரசு தினம் சுதந்திர தினம்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, கொடியை ஏற்றுவாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. சுதந்திர தினம் அப்படின்னா கொடிக்கம்பத்துக்கு நடுவுல வந்து கொடியை வந்து பூக்கள் நிரப்பி கட்டி வச்சிருப்பாங்க. அதை மேல ஏற்றுறது தான் சுதந்திர தினம். குடியரசு தினம் அப்படின்னா ஏத்தன கொடிய மேலே கட்டி வச்சிருப்பாங்க, திரும்ப பூக்கள் நிரப்பி அதை அவிழ்த்து பட்டளி வீசி பறக்க விடுறது தான் குடியரசு தினம். சொல்லணும்னா கொடியை ஏற்றுறது சுதந்திர தினமாகவும் ஏற்றப்பட்ட கொடியை அவிழ்த்து பட்டளி வீசி பறக்க விடும் நாள் குடியரசு தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. நம்ம இன்ன வரைக்கும் சுதந்திரமா இருக்கிறதுக்கு காரணம் நிறைய தலைவர்கள். அதுலேயும் ஒரு சில பேரை பற்றி நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒருத்தரை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். அது வேற யாரும் இல்லை, நம்ம கக்கன் அவர்கள் தான். கக்கன் அவர்கள் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சோசியல் சர்வீஸில் நல்லா ஆர்வமாக இருந்திருக்காரு. அப்போதான் நம்ம நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஏன் நம்ம நாட்டுக்காக போராடக்கூடாது அப்படின்னு இவர் போய் நம்மளுக்காக போராடின ஒருத்தர் தான். இவர் வந்து 18 வருஷம் கடுங்காவல் தண்டனையை வந்து அனுபவிச்சு நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் மொத்தம் 7 துறையில அமைச்சராக இருந்திருக்காரு. அப்போ அவர் போலீஸ் துறையில அமைச்சராக இருக்கும்போது இவர் தம்பிக்கு வந்து போலீஸ் வேலை கிடைச்சிருக்கு. அப்போ இவர் போய் சொல்லுவோம், நம்ம அண்ணன்ட்ட போய் சொல்லி வாழ்த்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போயிருக்கும்போது போய் சொல்லியிருக்காரு. சொல்லும்போது இவர் கக்கன் எதுவுமே சொல்லாமல் ஐஜிக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு, நீங்கள் எதன் அடிப்படையில் அவர் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் விளையாட்டுலலாம் நல்லா பண்ணார், நாங்கள் வச்ச டெஸ்ட்லலாம் பாஸ் பண்ணிட்டாரு, அதனால தான் நாங்கள் அவர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு 2 விரல் விளைஞ்சிருக்கும், அதனால அவரால் துப்பாக்கி பிடிச்சி சுட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு கக்கன். ஏன்னா கக்கனுக்கு அவர் தம்பி பற்றி அவருக்கு தானே தெரியும். அதனால அவர் வந்து அண்ணன் தம்பி சொந்தம் அப்படின்னு பார்க்காம ஒரு நல்ல நேர்மையாக நடந்துக்கிட்டாரு. அதே மாதிரி கக்கன் மாதிரியே இப்போ உள்ள தலைவர்கள்லாம் இருந்தால் நல்லா இருக்கும். கக்கன் மாதிரியே நம்மளும் நேர்மையாக இருப்போம். நன்றி, வணக்கம். A powerful reminder that true freedom fighters lived with honesty and humility. Welcome, Dwashika.